2025ஆம் வருடம் ஜாக்பாட் அடிக்க போகக்கூடிய ராசிகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ராசிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிகளாக மாறப்போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்க போகிறீங்க. இந்த 2025ஆம் வருடமாவது உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் அருமையாகவும் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி, இந்த கன்னி ராசிக்கு வந்து குரு 10ல் வராரு. 10ஆம் இடம் வந்து சிறப்பாக இல்லைனா கூட, அதாவது 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்துல வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்குங்க. அடுத்தது வந்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு வந்து குரு 10ல் வராருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதுவும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பருங்க. அதே மாதிரி சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் கண்டச்சனியாக வருது அப்படின்னு. சனி வந்து 7ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. பொதுவாகவே மற்ற ராசிகளை எப்படியோ, ஆனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 5 குடையவர், பாக்கியாதிபதியாக ஆறாரு. அப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மூளை தான். புது புது விஷயங்கள், நிறைய ஐடியாஸ் இது எல்லாமே வச்சுருப்பீங்க. 7ஆம் இடத்துக்கு வரும்போது புதுசாக உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கலாம். அதாவது தொழிலுக்கு வந்து முதலீடு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி தொழில் நல்லா போகலாம். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த 2025ல் கன்னி ராசி நீங்கள் வந்து வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, எதெல்லாம் உங்களுடைய ட்ரீம்ஸாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைப்பை போட்டால் மட்டும் போதும். எல்லாமே நல்லதாக இருக்குது. முக்கியமாக வந்து இவ்வளோ நாளாக அழுத்தம் கொடுத்துட்டு இருந்த அந்த கேது வந்து உங்கள் ராசி விட்டு போயிடுறாரு. அதுக்கே ஒரு பெரிய கும்பிடு போடணும் நீங்கள். அந்த இவ்வளோ நாளாக இனம் புரியாத மனக்கவலைகள், தடை, எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 2025ல் உங்களுக்கு காணாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும்.